ஒவ்வொரு முறையும் கமல் படங்கள் வரும்போதெல்லாம் இத்தகைய எதிர்ப்புகள் சகஜம்தான். அந்த அளவு எதிர்பார்ப்புக்கு இடையில் விஸ்வரூபம் படம் வெளிவந்ததே, அந்த படத்தை பார்த்துவிட்டு எந்த பகுதியில் யார் மதக்கலவரம் செய்தார்கள் என்று கேள்வி கேட்கிற நிலைமை மீண்டும் உருவாகி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில். எங்கள் வேலை இடையூறு பண்றது, உங்க வேலை அதை சமாளிக்கிறது என்ற கோணத்திலே ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகளை சமாளிப்பாக மாறுகிறது கமல் விஷயத்தில். கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள உத்தம வில்லன் திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படத்தின் பாடல் காட்சி மத உணர்வை புண்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாக விஸ்வ இந்து பரித் அமைப்பினர் சில நாட்களுக்கு முன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். இந்த நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் எம் நசீர் அகமது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். கமல்ஹாசன் தற்போது இந்து சமூக மக்களின் மனம் புண்படும் வகையில் உத்தம வில்லன் படத்தை எடுத்துள்ளார். மதங்களை இழிவுபடுத்தி சமூக ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் கமல்ஹாசனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று அதில் கூறியுள்ளனர். இதற்கிடையில் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் கூறும்போது, யாருடைய மனதையும் உணர்வையும் புண்படுத்தும்படியாக உத்தம வில்லன் படத்தில் எந்த காட்சியும் இடம்பெறவில்லை. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நாடக கலைஞருக்கும் தற்காலிக கலைஞருக்கும் இடையிலான வாழ்க்கையை பதிவு சார்ந்த படமாகும். இந்த படத்தை தணிக்கை குழுவினர் பார்த்துவிட்டு சான்றிதழ் கொடுத்துள்ளனர். எந்த இடையூறும் இல்லாமல் திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகும் என்று கூறியுள்ளார் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த்.